ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலையில் டிஃபன் போய்கிட்டு இருக்கு. காலையில் டிஃபன் என்ன பார்த்தீங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான். இப்போ வந்து சட்னிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருட்டா தெரியுதுங்களா? சட்னிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்னினா தேங்காய் சட்னி. அதான் நேற்று கோவிலுக்கு போனோம் இல்லைங்களா, தேங்காய் உடைச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் இருந்ததுனால அந்த தேங்காய் சட்னி இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், பொட்டுக்கடலை இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். அரைச்சிட்டு தோசை ஊற்ற வேண்டியதான். தோசை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. அதுக்கு பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி. ஆமாம், தோசை ஊற்றிட்டு காலையில் சாப்பிட வேண்டியதான். காலையில் டிஃபன் தோசையும் தேங்காய் சட்னியும். தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி படைக்கிறதுக்கு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்புறமா படைக்கிறதுக்கு சமைக்கணும். இன்னைக்கு வந்து சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு செய்ய போகிறோம். சாப்பாடு செஞ்சுட்டு மதியானமாக படைக்கணும். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா காலையில் நான் போட்ட கோலம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்த அளவுக்குலாம் ரங்கோலி மாதிரிலாம் எனக்கு வரைய தெரியாது. புள்ளி வச்ச கோலம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் சிக்கன் குழம்பு வச்சுட்டு பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வந்து வறுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வேக போட்டுட்டேன். சாப்பாடு வேக வெந்துட்டு இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகிடுச்சு. இவங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு மதியானம் 1:30 1:45 வந்துடுவாங்க. அவங்க வர்றப்பத்தெல்லாம் நம்ம சமைச்சு ரெடியாக வச்சுருந்தோன்னா அவங்க வர்றப்பது படைச்சி சாப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அது இல்லாமல் இப்போ தம்பியை வர தூங்க போட்டிருக்கேன். தம்பி தூங்கி எழுந்திருக்கிறதுங்காட்டியும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு ஆகணும். சாப்பாடு பார்த்திங்கன்னா வெந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வந்து வேகிறதுங்காட்டியும் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா இது வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் எலும்பு சதையுமாக இருக்குது. இது கொஞ்சம் வெறும் சதை மட்டும், எலும்பு இல்லாத. அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிடலாம். நான் குழம்பு வச்சு முடிக்கிறதுங்காட்டி இது கொஞ்சம் ஊறிடும். நம்ம அதுக்காட்டியும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கறி வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். மசாலாவுக்கு வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் அடிக்கும் இல்லைங்களா, அதனால மஞ்சப்பொடி கொஞ்சம், காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு சேர்க்கணும், உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை ஊற வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ மணி பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு, சாப்பாடும் வடித்தாச்சு. நம்ம சிக்கனை மட்டும் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு வச்சு வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தம்பி எந்திரிக்கிறதுங்காட்டி சமைச்சாங்க. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம தம்பி எந்திரிச்சிட்டானா சமைக்க முடியாது. அவன் வந்து இங்கேயே தான் வந்து நிற்பான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக சமைக்கணும். அது இல்லாமல் டைம் வேறு ஆகிடுச்சுங்களா. அவனுக்கு இன்னும் குளிக்க வேற வைக்கல. இன்னும் அவன் குளிக்க வேற வைக்கணும். அங்கே என்ன பண்ணுற? தம்பி எந்திரிச்சிருவான். எது வச்ச கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். மாட்டுப்பொங்கல் வந்து சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இதுவெல்லாம் செய்யலை, சிம்பிளாக தான் செய்வோம். நாங்கள் நேற்று தான் நல்லா கிராண்டாக பொங்கல் கொண்டாடிச்சு. நேற்று போயிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நேற்று பொங்கல் கொண்டாடிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் வந்து வீட்டிலே தான் சிம்பிளாக இதே இருக்கிறத சமைச்சு நம்ம படைக்க வேண்டியதுதான். படைச்சிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நேற்றே ஃபுல் டே அப்படியே வேலையாகவே போயிடுச்சு. நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் இருக்கிற மீதி வேலையெல்லாம் பார்த்தோமா. அப்புறம் வந்து அவ்வளோதான் அப்படியே இருட்டே போயிடுச்சு. அப்புறம் நைட்டு வந்து டிஃபன் செஞ்சோம். தம்பியை பார்த்தோம், அப்படியே நேரம் போயிடுச்சு. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சோம். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து வேலை. நேற்று போயிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே சோம்பலாகவே இருக்குது. வேலை செய்யவே தோணலை. எப்படா படித்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம். ஆனால் பகலெல்லாம் தூங்கலாம் மாட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. குறைஞ்சது 3 நாளாக எங்க ஒரு 10 நாளாகவே ஒரே வேலை தான். பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணலான்னா வெண்பொங்கல் செஞ்சிடலாம். வெண்பொங்கல் செஞ்சுட்டோன்னா அதுங்காட்டியுமே இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு கறி ஊற வச்சோம் இல்லைங்களா, அது வந்து கறி ஊறிடும். இது 2 முடிஞ்சிச்சுன்னா கறி வறுத்தா வேலை முடியும். அதுதான் சமையல் பொங்கல் ஸ்பெஷல்.
இஞ்சி பூண்டுலாம் அதுவும் வச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணி இந்த கூட சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எங்களுக்கு தேவையான வச்சுக்கலாம். இன்னும் பொரிக்கலை. குழம்புலாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா பொங்கலுக்காக. இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வெண்பொங்கல் இதை கழுவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பொங்கல் கழுவி வச்சாச்சு. நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பொங்கல் ஆகட்டும், குழம்பு ரெடி ஆகட்டும். இது நம்ம இது ரெடி ஆகிற கேப்பில் பாப்பா வந்து காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு போட்டதோடு இருக்கா. தலையெல்லாம் இன்னும் வாரி விடவே இல்லை. பாப்பாவுக்கு தலை வாரி விட்டு பூ வச்சுட்டாங்க அந்த கேப்பில். அது குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வெண்பொங்கல் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் வறுத்துக்க வேண்டியதான். பாப்பாவுக்குமே தலை சீவி விட்டாச்சு. காட்டாமே பின்னாடி திரும்பி பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹேர் ஸ்டைல் எனக்கு எது தெரிஞ்ச அளவுக்கு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி திரும்பாமல் இதுதான் பாப்பாவுடைய ஹேர் ஸ்டைல் நான் போட்டது. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு மசாலா சேர்த்துட்டு மசாலா பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம்.
சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். என்னம்மா கொண்டு போயிட்டு சாமி வீட்டில் வை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட வேண்டியதான். ஓ ஆடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வேலையிலேருந்து வந்துட்டாங்க மதியான சாப்பாட்டுக்கு. 3 மணிக்கு ஏதோ வருது போல இருக்குது. 2:30 மணி வரைக்கும் தான் நல்ல நேரமாக. நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க போயிட்டு சாமி கும்பிடலாம். பொங்கல், மாட்டு பொங்கல் கொண்டாடலாம் வாங்க. இருந்தா போதும், உடைங்க நல்லா இருந்தா போதும். அவ்வளோதான், வீடியோ எடுக்கலாம். அப்பா மூச்சை வேடியால் எடுக்கிறோம். இங்க வீடியோ எடுக்கிறான். பார்த்தீங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் தான் எல்லாத்துக்குமே துணூறு போட்டாங்க சாமி கும்பிட்டு. நேற்று பார்த்திங்கன்னா பாப்பா, தம்பி, நானும் 3 பேர் மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோடையே சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சந்தோஷமாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டீங்க, மாட்டுப் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க. என்ன சமையல் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல், மாட்டுப் பொங்கல், ஹாப்பி மாட்டுப் பொங்கல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.